எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டம்பாளையம் ஊராட்சி குமரமங்கலம் பேருந்து நிறுத்தத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்கூடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் அகரம் ஊராட்சி ஓலப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதி மற்றும் ஒன்றிய பொது நிதி ஆகியவற்றிலிருந்து மொத்தம் 15,07,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் பழைய கட்டடமாக இருந்தது. இப்போ புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க வருகை நிறைய இருக்குது. இதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள நிறைய கொண்டாந்து விடுறாங்க. தனியார் ஸ்கூலு கூட அனுப்புறதில்லை. இங்கே அங்கன்வாடிக்கு தான் நிறையா குழந்தைங்க வராங்க. பரவாயில்லைங்க. பெற்றோரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்தைங்க இந்த பொம்மை, ஆடிப்பாடி விளையாடு, பாட்டு இதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த கட்டடம் கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அகரம் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிளை நூலகம் அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 9,60,000 ரூபாய் மதிப்பில் கொன்னையார் ஊராட்சியில் தொழிற்கூடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. நாங்கள் வீட்டில் தான் இருந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளவுஸ் இப்படி சுடி தைச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கட்டடம் எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் எங்கள் மகளிர் குரூப் 10 உறுப்பினர் இதிலே இருந்து ப்ளவுஸு, சட்டை, துண்டு இப்படி ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு 10 பேர் ஒரே இடத்துல இருந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த கட்டடம் கிடச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. கட்டடம் கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப மிக நன்றி. கோக்கலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தமிழக அரசின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 40,60,000 ரூபாய் மதிப்பில் 3 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மூலம் எங்களுக்கு இந்த மாதிரி புது பில்டிங் 3 வகுப்பறை கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் கட்டி இப்போது மாணவர்களுக்கு தேவையான இந்த பாலா பெயிண்டிங், ஃபேன், லைட்டு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இதை செஞ்சு கொடுத்த நம்ம தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஊராட்சி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கூத்தம்பூண்டி ஊராட்சி சானார்பாளையத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 16,75,000 ரூபாய் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக கொஞ்சம் பல மாதங்களாக தண்ணியெல்லாம் மக்கள் சிரமப்பட்டு இருந்தாங்க. ஒரு 200-300 பக்கமாக மக்கள் இருக்கிறாங்க. தண்ணி வசதிக்கு ரொம்ப தூரம் போய் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போய் தான் கொண்டுட்டு வர மாதிரி சிரமமாக இருந்தாங்க. நாங்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்து கோரிக்கை வச்சுருந்தோம். அவங்களும் பார்த்துட்டு மக்கள் ரொம்ப தூரம் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு 30,000 லிட்டர் டேங்க் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது பண்ணி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் முத்துகாப்பட்டி ஊராட்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 4,85,408 ரூபாய் செலவில் நாற்றங்கால் அமைத்து தரப்பட்டுள்ளது. பல வகையான மரக்கன்றுகள் வளர்த்து பக்கத்தில் ஊரில் உள்ள கிராமங்களுக்கும் இலவசமாக கொடுக்கிறோம். இது PMY வீட்டுக்கு 2 மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தாய்சேய் நல விடுதி முன்னாடி 2 மரக்கன்று நடப்படுகிறது. சாலை ஓரங்களில் உள்ள இடங்களுக்கு எல்லாம் மரக்கன்றுகள் நட்டு மீதி உள்ள மரக்கன்றுகள் எல்லா பஞ்சாயத்துக்கும் தரப்படும். இது வகையாக 12 பேர் நர்சரியில் தினமும் காலையில் 9 மணிக்கு தண்ணீர் விட்டு 2 நேரமும் தண்ணீர் விடுகிறோம். இதனால் பல வகை சுற்றுப்பற்ற உள்ள எல்லா கிராமங்களுக்கும் மர வளர்ச்சி உதவியாக இருக்கிறது. மக்களுக்கு அனைவருக்கும் பயன்படுகிறது. இதை அளித்த தமிழ்நாடு அரசுக்கும் வாழ்வாதாரம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம்
மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 39,95,000 ரூபாய் மதிப்பில் பழையபாளையம் ஊராட்சியில் ஊராட்சி செயலகத்திற்கு கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழைய ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸு, அடுத்தது விவோ ஆஃபீஸு, அது தலைவர், தனி வரி வீட்டு வரி வாங்குறதுக்கு, இது எல்லாமே ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப பழுதடைஞ்சிச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே இருந்தது. ரொம்ப பழுதடைஞ்சு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கிராம அலுவலகத்தில் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு, விவோ ஆஃபீஸு, தலைவர் ஆஃபீஸு, மக்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரே பக்கத்தில் இருக்கனால மக்களுக்கு ரொம்ப சிரமப்படாமல், ரொம்ப வசதிக்கு மக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த பில்டிங் கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். போடிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் வந்து பழைய கட்டடமாக இருந்தது, அட்டை கட்டடமாக இருந்தது. குழந்தைங்களை கொண்டு வந்து பால்வாடியில் விடுறதுக்கு பெற்றோர்கள்லாம் வந்து கொஞ்சம் பயப்பட்டாங்க, பாதுகாப்பின்றி இருப்பதால். அதனால் புது கட்டடம் இப்போ சகல வசதிகளோட புது கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய புது கட்டடத்தை பார்த்துட்டு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வர்றாங்க. பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எல்லாரும் விடுறாங்க. இதை கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி. தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் போடிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் 3,10,000 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. இத்தனை ஆண்டு காலம் வாடகை வீட்டில் இருந்தேன். இப்போ சொந்தமாக ஒரு சின்ன வீடாக கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ரொம்ப வெற்றி லட்சியமாக செஞ்சிருக்கு இந்த அரசு. எனக்கு செஞ்ச உதவிக்கு மிகப்பெரிய நன்றி. தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் போடிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் ராசபுதூர் மில் பகுதியில் 8,20,000 ரூபாய் மதிப்பில் கதிரடிக்கும் களம் அமைத்து தரப்பட்டுள்ளது. இப்போ இத்தனை வரைக்கும் எங்கள் ஊரில் களமே இல்லை. இப்போ ரோட்டில் தான் விவசாயம் பண்ணால் இப்போ நெல், கம்பு, சோளம் எதாக இருந்தாலும் ரோட்டில் தான் அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த களம் கட்டி கொடுத்ததுனால நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுற்றுப்பட்டு எல்லாருமே ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கரை காடு இருக்குது. அது விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் கொண்டாந்து அடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருச்சி நாமக்கல் சாலை முதல் வடவத்தூர் வரை செல்லும் தார் சாலை மேம்படுத்தி தரப்பட்டுள்ளது. கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியம் ஆவாரங்காடு பகுதியில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 73,91,000 ரூபாய் செலவில் தார் சாலை வலுவூட்டப்பட்டுள்ளது. திடுமல் ஊராட்சியிலேருந்து இந்த ரோடு வந்து ஃபஸ்ட்டு குண்டும் குழியுமா, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பிள்ளைங்க, இந்த முட்டை கம்பெனி இருக்குங்க, அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. முதல்வர் திட்டத்தில் இந்த ரோடு போட்டாங்க. அது போட்டதுலேருந்துங்க இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. முட்டை கம்பெனி இருக்குதுங்க, அதுக்கு இந்த விவசாயிங்க டிராக்டர் போகிறது வர்றது, பொருள் எடுத்துகிட்டு போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. முதல்வர் திட்டத்தில் இந்த கிராம மேம்பாட்டு சாலை திட்டத்தில் போடுறதுல இந்த ரோடு போட்டதில் ரொம்ப நன்றி. கொத்தமங்கலம் ஊராட்சியில் தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 16,55,000 ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. எங்கள் தம்பி நாங்கள் 2 வயசுலேருந்து பால்வாடி விட்டுட்ருக்கோம். ஆனால் முன்ன பால்வாடியில் விடும்போது ரொம்ப பில்டிங் டேமேஜாக இருக்கும், அந்தளவுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. அதனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் குழந்தைங்கள வந்து விடுறதுக்கு, ஏதாவது ஆயிடுமோ, பூச்சி ஏதாவது கடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த தரையெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது. இப்போ முதலமைச்சர் ஐயாவோட உதவியால் நமக்கு இந்த பில்டிங் புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த ப்ரைவேட்டில் ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா டிசைன் பண்ணி நம்ம நல்லா ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே ஊரில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் 14,08,000 ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலை கடை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது.
பொருள் வாங்க முதல்ல வந்தோம்னா இது ரொம்ப பில்டிங் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஒரு மழை வந்தாலோ எது வந்தாலும் நமக்கு உள்ளே வந்து தண்ணி தேங்கி அரிசி பறிப்பெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து சார்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை மாதிரி விட்டு சார் இப்படி கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஐயா மூலமாக வந்து ரேஷன் கடையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நியாய விலை கடையை கட்டி கொடுத்த முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த ஊர் கொத்தமங்கலம் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வடகரை ஆத்தூர் ஊராட்சியில் ஜேடர்பாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு கிணறு வெட்டி தரப்பட்டுள்ளது. எனக்கு வந்து ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்துக்கு போதுமான தண்ணி இல்லாதனால கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கிணறு வேண்டி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேங்க. கொடுத்து கொஞ்ச நாளே கிணறு சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிணறு சேங்ஷன் பண்ணி கொடுத்தனால வந்து இப்போ கிணத்தையும் வெட்டிட்டோம். விவசாயம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இதை அமைத்து கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றிங்க. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் ஜல்ஜீவன் மற்றும் நபார்டு திட்டங்களின் கீழ் 26,65,000 ரூபாய் மதிப்பில் ஆனங்கூர் ஊராட்சியில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சேளூர் ஊராட்சியில் 26,63,333 ரூபாய் மதிப்பில் புதிய ஊராட்சி செயலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த இடம் வந்து நாங்கள் பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இருந்ததுங்க. அப்போல்லாம் இந்த மழை காலமெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாக மழை வந்துச்சுனாவே அந்த பில்டிங்லையெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். மெயினாக இது வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்தது ரொம்ப பயணம் உள்ளதாக இருக்குதுங்க. இது கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப மிக்க நன்றி. தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொந்தளம் ஊராட்சியில் பொன்மலர்பாளையம் தென்றல் நகரில் 10,70,000 ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஏதோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க, குண்டும் குழியாக இருந்தது. ஏதோ ரோடு போட்டு கொடுத்தாங்க. சாயங்காலம் ஆனால் இந்த குழந்தை குஞ்சு இந்த வண்டி சிவாரத்துக்கு பெரியவங்கெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு இங்கே இப்போ நல்லா இருக்குங்க. இந்த ரோடு போட்ட அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியம் வாழவந்தி நாடு ஊராட்சி சோளக்காடு சிற்றூரில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடன் ஒருங்கிணைந்து 6,40,000 ரூபாய் மதிப்பில் நாற்றங்கால் அமைத்து தரப்பட்டுள்ளது. மரக்கன்று சின்ன கன்று விதையில இருந்து கன்று உற்பத்தி ஆகி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். புறம்போக்கு நிலத்துக்கு நடுறதுக்கு ரோட்டுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் மரக்கன்று 10 வகையான மரக்கன்று நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். 5 பேர் நாங்கள் வேலை செய்கிறோம். பஞ்சாயத்து வேலை தான் நாங்கள் செய்கிறோம், 100 நாள் வேலை. இதை கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பயில்நாடு ஊராட்சியில் 11,58,000 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு கிணறு வெட்டி தரப்பட்டுள்ளது. சார், இதுக்கு முன்னாடி வந்து தரிசு நிலமாக தான் இருந்தது. ஒரு மாணவர் குச்சியோ வாழையோ தான் பயிரிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிணறு அரசாங்கம் கொடுத்ததுனால வெட்டியிருக்கோம். தண்ணி நல்லா தான் இருக்குது. ஒரு 19 அடி வட்ட தண்ணி இருக்குது. இப்போ வந்து செவ்வாழை, தேன் வாழை, பூவாழெல்லாம் பயிரிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது. இந்த கிணறு கொடுத்ததுனால அரசாங்கத்துக்கு நன்றி, மாவட்ட ஆட்சியாளருக்கும் நன்றிங்க சார். இதே திட்டத்தின் கீழ் குண்டூர் நாடு ஊராட்சியில் தேனூர் பிடாரியம்மன் கோவில் அருகில் 11,60,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த டேம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறது மக்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது. மாடு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கோ, மக்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு, மழை இல்லாத காலத்தில் குளிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் இங்கே வச்சுருக்கிற மரம் செடி கொடிகளுக்கும் தண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு வந்து இந்த டேம் அமைச்சு கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு சௌகரியமாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. குண்டூர் நாடு ஊராட்சி நத்துக்குழிப்பட்டியில் பழங்குடியினருக்கான வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 4,95,430 ரூபாய் செலவில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. இது ஓட்டு வீட்டில் இருந்தோம். ரொம்ப ஒழுகிட்டு இருந்துச்சு மக்களை வச்சுட்டு.
இப்போ அரசாங்கத்தில் வீடு கொடுத்த மேலே கட்டி நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடு கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழக அரசின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வாழவந்தி நாடு ஊராட்சி சீக்குப்பாறைப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு 41,50,000 ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 2,48,88,000 ரூபாய் செலவில் திட்டக்கிராய்பட்டி முதல் ஊமையாறு வரை 1.74 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை வலுப்படுத்தி தரப்பட்டுள்ளது. மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் மின்னாம்பள்ளி ஊராட்சியில் தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மேட்டுப்பாளையத்தில் 16,75,000 ரூபாய் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. இப்போ இவ்வளோ நாளாக எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாத கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு புது டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ தண்ணி டெய்லி எங்களுக்கு வரனால கொஞ்சம் ஃப்ரீயாக எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி, மாவட்ட நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் மின்னாம்பள்ளி ஊராட்சி மேட்டுப்பாளையத்தில் 8,46,000 ரூபாய் மதிப்பில் கதிரடிக்கும் களம் அமைத்து தரப்பட்டுள்ளது. களை இல்லாத மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எங்கள் வீட்டு வாசலில் அப்படி இப்படின்னு அப்படி தான் கோயில் பக்கம் இப்படி தான் காய போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இது கட்டினாட்டி எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த நெல்களத்தை கட்டி கொடுத்ததுக்கு மாவட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு நன்றிங்க. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் நபார்டு திட்டத்தின் கீழ் 1,20,23,000 ரூபாய் மதிப்பில் வையப்பமலை வேலக்கவுண்டம்பட்டி சாலை முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரை வலுவூட்டி தரப்பட்டுள்ளது. இந்த ரோடு போட முன்னாடி குழியும் மேடுமா இருந்துச்சு. பஸ் வசதியெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமையாக இருந்துச்சு. ஸ்கூல் வேனு காலேஜெல்லாம் போகிறாங்க இந்த பக்கம். நான் இந்த ரோடெல்லாம் மேடு குழியுமா இருந்தால் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டதால் பரவாயில்ல. இந்த ரோடு அமைச்சு கொடுத்த அரசாங்கத்துக்கும் மாவட்டத்துக்கும் நன்றி. கருங்கல்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் திருமணி முத்தாற்றின் குறுக்கே 4,34,27,000 ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த பாலங்கட்டத்துக்கு முன்னாடி மழை காலங்களில் மழை பெஞ்சு வரும்போது இந்த பக்கம் தண்ணி போயிடுச்சுனாங்க. எவ்வளோ கஷ்டங்கன்னா ஆடு மாடு நாங்கள் ஓட்டிகிட்டு போகக்குள்ள எங்களோடையும் கீழே விழுந்து நிறைய அடிபட்டுருக்குதுங்க. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனடை உள்ளதாக இருக்குதுங்க. மிக்க நன்றி. இதுக்கு செஞ்சு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி எங்கள் பஞ்சாயத்து மூலமா ரொம்ப தெரிவித்துக்கொள்கிறோம். தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் கோட்டப்பாளையம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9,10,000 ரூபாய் மதிப்பில் மிதிவண்டி நிறுத்துமிடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. முன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கே நிறுத்தினோம் வெளியே தான் நிறுத்துவோம். அது வந்துட்டு மலையிலலாம் சேறு சகதியமாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் வெயில் வந்து அதிகமாக படுறதுனால டயர்லேயே வந்துட்டு சீக்கிரம் காற்று இறங்கிடும். அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து இப்போ கட்டி தந்தனால தான் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குது. சைக்கிளெல்லாம் நிறுத்துறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் மாவட்ட அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. கோட்டப்பாளையம் ஊராட்சி திருவேங்கடபுரத்தில் 15வது மத்திய நிதிக்குழு மானியத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிழற்கூடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. மோகனூர் ஊராட்சி ஒன்றியம்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் அரூர் ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5,86,075 ரூபாய் செலவில் புதிய குளம் வெட்டி தரப்பட்டுள்ளது. கசிநீர் குட்டை அமைத்துள்ளோம். மரக்கன் பார்த்திங்கன்னா 12,500 மரக்கன்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். இந்த மரக்கன் வளர்த்துறதுனால எங்கள் பகுதியில் மழையின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மழை அளவுனால கொஞ்சம் விவசாயமும் எங்கள் நிலத்தடி நீர் மட்டமும் இப்போ 200-300 அடியாக இருந்தது, இப்போ 80 அடியில் இருக்குது. இந்த பண்ணைக்குட்டையினால பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் விவசாயிகளுக்கும் நீர் மட்டம் கிணத்துல 20 அடியிலே இருக்குதுங்க. இந்த பண்ணைக்குட்டை மற்றும் இந்த மரக்கண்ணுனால எங்கள் பஞ்சாயத்து மேன்மை அடைந்துள்ளது. மேலே எங்கள் பகுதி மக்களுக்கு விவசாய தொழிலும் நல்லபடியாக உள்ளது. எம்ஜி நேஸ் திட்டமும் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லிக்கிறேன். என் புதுப்பட்டி ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,80,000 ரூபாய் மதிப்பில் தமிழக அரசால் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. என் புதுப்பட்டி ஊராட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் மழை உள்ளே இறங்கி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப ரோடோட தாழ்வான பகுதியாக இருந்துச்சு. அதனால் தண்ணியும் உள்ளே போகிற மாதிரி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதே மாதிரி பொதுமக்கள் வந்துட்டு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் புது பில்டிங் நம்ம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை கட்டி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. என் புதுப்பட்டி ஊராட்சியில் மத்திய அரசின் கனிம அறக்கட்டளை திட்ட நிதியிலிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் துணை சுகாதார நிலைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராமுடையானூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 34,50,000 ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. வகுப்பறை கட்டடம் இல்லாதனால நாங்கள் பக்கத்தால் இருக்கிற சமுதாய கூடத்தில் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருப்போம். அங்கே உட்கார வச்சுருக்கிறப்ப அங்கே ஏதாவது ஊரோட ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குதுன்னா நாங்கள் அங்கே குழந்தைங்களை வச்சுருக்க முடியாமல் இங்கே மரத்தடியில் கூட்டி வந்தால் உட்கார வச்சுருப்போம். இல்லை ஒரே கிளாஸ்குள்ளார எல்லா குழந்தைங்களையும் வச்சு நாங்கள் பாடம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வகுப்பறை கட்டடம் வந்ததுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு வகுப்பறை இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக நம்ம பாடம் நடத்துறது மற்றும் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. பில்டிங்கை கட்டி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் ஆரியூர் ஊராட்சியில் 11,12,000 ரூபாய் மதிப்பில் மகளிர் சுய உதவி குழுவிற்கு பணிக்கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இதே திட்டத்தின் கீழ் அணியாபுரத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் NS ஆறுமுக உடையார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் கட்டித்தரப்பட்டுள்ளது. நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் பெருமா கவுண்டம்பாளையம் ஊராட்சி செல்லியாயி பாளையத்தில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான மின்னணு உட்கட்டமைப்புடன் கூடிய பொது நூலகத்திற்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊர்ப்புற நூலகம் அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் பார்த்தோன்னா 2001 ஆரம்பிக்கப்பட்டது. பழைய கட்டடம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது இடிஞ்சு போன நிலையில் இருக்கிறதுனால இப்போ தனியாக இந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு புதுசாக பார்த்தோன்னா
22 லட்ச ரூபா போட்டு இந்த கட்டடம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஎன்பிசிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கோ புக்கு எல்லாம் மெட்டீரியல் இருக்குது. அனைத்து வகையான புக்குகளும் இங்கே இருக்குது. டிஎன்பிசி மாணவர்களும் வராங்க, படிக்கிறாங்க. என்ஜினியர் மாணவர்கள் வராங்க, படிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மாவட்ட நூலக அலுவலருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொப்பப்பட்டியில் 39,95,000 ரூபாய் மதிப்பில் ஊராட்சி செயலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இப்போ இந்த புதிய கிராம செயலகம் கட்டடம் எங்களுக்கு வந்து தமிழக அரசு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா, விஓ கிராம நிர்வாக அலுவலர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்கி பஞ்சாயத்து தலைவர் பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு வரத்துக்கும், கிராம நிர்வாக அதிகாரி பார்க்க வரத்துக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி கட்டடம் பக்கத்திலே இருக்குது. அதனால் எங்களுக்கு இவ்வளோ வந்து உதவிகளை செஞ்சு கொடுத்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாக அலுவலர்களுக்கும் எங்கள் நாமகரிப்பேட்டை ஊராட்சி பிடிஓ சார் அவர்களுக்கும் இந்த பில்டிங் வர காரணமாக இருந்த அனைவருக்கும் தொப்பப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தொப்பப்பட்டி ஊராட்சி பனங்காட்டில் 3,53,900 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கலைஞர் கனவு திட்டம் இது மூலிமா கேள்விப்பட்டு இதுக்கு நாங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இந்த திட்டத்து மூலிமா எங்களுக்கு இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடு இப்போ புதுசாக கட்டி இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை கட்டி கொடுத்த இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன்மன் திட்டத்தின் கீழ் கார்கூடல்பட்டி ஊராட்சியில் 5,07,000 ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. நாங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்சுது, பாம்பு வருது, பள்ளி வருது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களால் வீடும் கட்ட முடியல. மத்திய அரசு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க. இருளாக இருக்குது. இந்த இருளார் வந்து இப்போ வீடு கட்டி நான் மெத்த வீட்டில் நல்லா இருக்கேன். தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் திம்மநாயக்கன்பட்டியில் 16,55,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கனிம அறக்கட்டளை நிதியிலிருந்து 15,50,000 ரூபாய் மதிப்பில் மங்களபுரம் ஊராட்சி தாண்டா கவுண்டம்பாளையம் அம்பேத்கர் நகரில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்த ஊருக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டங்க சார். நாங்கள் சைக்கிளில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். பிள்ளைங்க குட்டிங்களாம் நிறையா இருக்கிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. இப்போ வந்து டேங்க் கட்டி கொடுக்க சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க சார். இப்போ டேங்க் கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு இப்போ 2 நேரமும் தண்ணி வருதுங்க சார். இது 500 வீட்டுக்கு மேலே இருக்குங்க சார் தண்ணிக்கு. தண்ணி டேங்க் கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றிங்க சார். நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்தில் தமிழக அரசின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வசந்தபுரம் ஊராட்சி வேப்பநத்தம் புதூரில் 34,50,000 ரூபாய் மதிப்பில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் வந்து ஏற்கனவே 50 ஆண்டுகளான பழமையான கட்டடம், ஓட்டு கட்டடம் இருந்தது. அதனால் நிறைய சேதம் அடைஞ்சு மழைக்காலங்களில் நிறைய இடங்களில் பள்ளி ஒழுகுச்சு. பள்ளி மாணவர்கள் அதனால் சிரமப்பட்டாங்க படிக்கிறதுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கும் மழை காலத்தில் சிரமப்பட்டாங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் எங்களுக்கு ஒரு புதிய கட்டிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் எங்களுக்கு புதிய கட்டடம் 2 வகுப்பறை கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. இந்த புதிய கட்டடத்தில் பாலா ஒர்க் வந்து பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக படங்கள்லாம் இருக்கிறனால மாணவர்கள் வந்து அருமையாக படித்தாங்க.
இதை கட்டி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ராசாம்பாளையம் ஊராட்சி புலவர்பாளையம் சிற்றூரில் 16,55,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டித்தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு இது வரைக்கும் சமுதாய கூடத்தில் தான் அங்கன்வாடி மையம் செயல்பட்டுட்டு வந்துச்சு. அதில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் கல்வி கற்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வெளியே வச்சு உட்கார வச்சு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் சொந்த கட்டடம் கட்டிட்டதுனால குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது அங்கன்வாடி கட்டடத்தில் சுவர் சித்திரம், சமையல் கூடம், பாத்ரூம் கழிப்பறை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது செஞ்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. கோனூர் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 8,74,000 ரூபாய் மதிப்பில் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. திண்டமங்கலம் ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் கனிம அறக்கட்டளை நிதியிலிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் துணை சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எர்ணாபுரம் இருட்டணை சாலை முதல் திண்டுக்கல்லாங்காடு வரை 1.95 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,08,45,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை வலுவூட்டி தரப்பட்டுள்ளது. எங்கள் வீடு இந்த பக்கம் இருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. ரெகுலராக இந்த இடத்துல நாங்கள் வர்றோம். இதுக்கு முன்னாடி ரோடு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப குண்டும் குழியுமாக ஸ்கூல் பசங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஸ்கூல் பஸ் உள்ளே வராமல் இருந்து ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ புது ரோடு போட்டதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் வந்து வீட்டுக்கிட்டே ஏற்றிக்கிறாங்க. மார்க்கெட் போகிறதுக்கு வசதியாக இருக்குது. எல்லா வகையிலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோடு போட்டு கொடுத்தா நாமக்கல் மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் வெடியரசம்பாளையத்தில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 40,60,000 ரூபாய் மதிப்பில் 3 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. வகுப்பறைகள் எங்களுக்கு குறைவாக இருந்த சமயத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் எங்களுடைய குறைகளை கூறும் பொழுது உடனடியாக எங்களுக்கு தேவையான வகுப்பறைகளை கட்டி கொடுத்தனர். இப்பொழுது 5 வகுப்பறைகள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வகுப்பறையிலும் பாலா பெயிண்ட் அடிக்கப்பட்டு உள்ளது. அது மாணவர்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்து பேரண்ட்ஸும் அதை பார்த்து ரொம்ப பாராட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எங்கள் பள்ளிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. அது மட்டுமின்றி எங்கள் பள்ளிக்கு 5 ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளது. எங்கள் பள்ளியில் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் வெடியரசம்பாளையத்தில் 13,56,000 ரூபாய் மதிப்பில் புதிய உணவு தானிய கிடங்கு அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் சமய சங்கிலி அக்ரஹாரம் ஊராட்சி சீராம்பாளையத்தில் 16,55,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குப்பாண்டபாளையம் ஊராட்சியில் 3,38,710 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஓலை வீட்டில் இருந்துங்க பாம்பு பூச்சி எல்லாம் வந்ததுங்க. இப்போ கலைஞர் வீடு கட்டி தர முடியும் பரவாயில்லைங்க. இப்போ வீடு கட்டி கொடுத்தவங்களுக்கு அரசாங்கத்துக்கு நன்றிங்க, வணக்கங்க. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 82,51,000 ரூபாய் மதிப்பில் குள்ளநாயக்கன் பாளையம் முதல் பந்தக்கால் மேடு வரை 1.15 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலை மேம்படுத்தி தரப்பட்டுள்ளது. ரோடு ரொம்ப குறுகலாக இருந்தது. இப்போ அகலப்படுத்தி விரிவாக்கம் பண்ணி இன்றைக்கி கிராம சாலை நல்லா பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோடு போட்ட அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்கள் ஊர் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் நபார்டு திட்டத்தின் கீழ் 18,42,000 ரூபாய் மதிப்பில்
தட்டாங்குட்டை ஊராட்சி கல்லாங்காட்டு வலசு பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆதிதிராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாதரை ஊராட்சி இந்திரா நகரில் 22,70,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. பரமத்தி ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் மாணிக்கநத்தம் ஊராட்சியில் தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 16,55,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையத்திற்கு கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பழைய பில்டிங்கில் கிட்டத்தட்ட 1982 கட்டின பில்டிங், ரொம்ப டேமேஜான இருந்த பில்டிங்கில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சேஃப்டியாக இல்லை, பேரண்ட்ஸ் ஓடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் இந்த புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்கு, ஃபேன் வசதி, கிளைமேட், இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கிறதுனால நல்லா இயற்கையான காற்று வருது, நல்லா இருக்குது. காற்றோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்கள பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு விடுறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் நன்றி. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 10,23,000 ரூபாய் மதிப்பில் மாணிக்கநத்தத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பஞ்சாயத்து ஆஃபீஸ் பழைய பில்டிங்காக இருந்தது. அதில் ரொம்ப ஃபைல்லாம் வைக்கிறது, மழையெல்லாம் வந்தால் உழுவுற மாதிரியும், ஃபைல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமையும், பொதுமக்கள் வந்தால் தங்குறதுக்கு உட்காரத்துக்கும் இடம் இல்லாமையும் இருந்துச்சு. இப்போ நம்ம ஏஜென்டி திட்டத்தின் மூலிமா புதிய பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் மற்றும் ஊராட்சி செயலருக்கும் தனித்தனி அறையாக கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வசதி, பொதுமக்கள் இருக்கிறதுக்கும் வந்துட்டு போகிறதுக்கும் நல்ல முறையில் இருக்குது. எனவே இதை அமைத்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 9,21,000 ரூபாய் மதிப்பில் குன்னமலை ஊராட்சி நல்லப்ப நாயக்கன் பாளையத்தில் நெற்களம் அமைத்து தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி களம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் பண்ணுனா மணல்லையும் ரோட்லேயும் மண்ணில் காட்டில் இந்த மாதிரி தான் விவசாயத்தை பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்து வைப்போம். கடலையிலேருந்து தட்டைப்பறி பயிர், பாசிப்பருப்பு, நெல், சோளம், கம்பு. இப்போ எங்களுக்கு களம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் கிராமம் ஒரு 7 கிராமம் இருக்குது. இதில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது அமைச்சு கொடுத்ததில். இதனால் எங்களுக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றிங்க. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் 15வது மத்திய நிதி ஆணைய சுகாதார மானியத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நல்லூர் ஊராட்சியில் வட்டார அளவிலான பொது சுகாதார மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுப்பாளையம் பகுதியில் 20,22,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிராந்தகம் ஊராட்சி கரட்டூர் சிற்றூரில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சமுதாய கூடம் இல்லாதப்ப 10 கிலோமீட்டர் தொலைவில் சமுதாய கூடத்துக்கு நாங்கள் போய் விசேஷ காது குத்து, கல்யாணம் போன்ற விசேஷங்கள் போய் நடைபெற்றிருந்தது. இப்பொழுது இதை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கிறது. மேலும் இதனால் நாங்கள் காது குத்து, கல்யாணம், திரட்டி போன்ற விசேஷங்களும் நல்லபடியாக வச்சுருக்கோம், நல்லபடியாக நடிச்சிடும். வாடகையும் கம்மியாக இருக்குது. எங்கள் ஊர்லேயே இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இதை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் பிராந்தக ஊராட்சி சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் பரமத்தியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது.
புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிளை நூலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இதற்கு முன் இந்த கிளை நூலகம் செல்லப்பம்பட்டி பஞ்சாயத்து கட்டிடத்தில் இலவச கட்டிடமாக இருந்தது. இங்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம். அப்பொழுது புது நூலக கட்டிடம் எங்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது. இங்கு அருகில் உள்ள கிராமத்திலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்தும் மாணவர்கள் அனைத்து பொதுமக்களும் வந்து பயன்பெறுகிறார்கள். டிஎன்பிசி படிக்கும் மாணவர்களும் மறுபடியும் போட்டித் தேர்வுக்கு உண்டான மாணவர்களும் வந்து பயன்பெறுகிறார்கள். இந்த நூலகத்தை கட்டி கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மிக்க நன்றி. தமிழக அரசின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தத்தாத்திரிபுரம் ஊராட்சியில் 39,95,000 ரூபாய் மதிப்பில் கிராம செயலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. முன்னாடி வந்து இந்த பில்டிங் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதனால் ரெக்கார்டெலாம் நனைகிற கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழக அரசின் மூலம் புதியதாக ஊராட்சி செயலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இது வந்து விஏஓ ஆஃபீஸும் இங்கேயே இருக்கிறதுனால வர்ற பொதுமக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. வீட்டு வரி, தண்ணி வரி, தொழில் உரிமை கட்டணும் எல்லாம் ஊராட்சியில் ஒரே இடத்துல கட்டி உடனடியாக ரசீது எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு எல்லா வசதிகளோடு இருக்குது. தனித்தனியாக பாத்ரூமும் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த ஊராட்சி செயலகம். இந்த ஊராட்சி செயலகம் கட்டி தந்த தமிழ்நாடு அரசுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தத்தாத்திரிபுரம் ஊர் பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கென மண்புழு வளர்ப்பு கூடமும் நெகிழி மறுசுழற்சி மையமும் அமைத்து தரப்பட்டுள்ளன. இது வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இந்த செட்டு இதெல்லாம் வந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து மூலமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாகவே இவங்கெல்லாம் போய் ஊர் ஊராக வீடு வீடாக போய் குப்பை சேர்க்கணும். பஞ்சாயத்து சுத்தமாக இருக்குது. இந்த மண்புழு உரத்தை வந்து விவசாயத்துக்கு மட்டுமில்லை, நம்ம ஊராட்சி மூலமாக செடிகள் நட்டுருக்குறோம். அந்த செடிகளுக்கு நாங்கள் உரமாக பயன்படுத்துகிறோம். இந்த திட்டம் வந்து ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது. இதை அறிமுகப்படுத்தின அரசாங்கத்துக்கு நன்றி. திருமலைப்பட்டியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 9,93,301 ரூபாய் மதிப்பில் நாற்றங்கால் பண்ணை அமைத்து தரப்பட்டுள்ளது. எங்கள் ஊராட்சியில் மரக்கன்றுகள் வளர்த்தினதும் இந்த திருமலைப்பட்டி ஊராட்சிக்கு ரோட்டோரத்தில் மற்றபடி எல்லா பஞ்சாயத்துக்கும் நாங்கள் கொடுத்து மரக்கன்றுகள் கொடுத்து நல்லா சிலுசிலுப்பாக வச்சுருக்கோம். இதனால் நல்ல குடும்பமும் நல்ல மேம்பாடாக இருக்குது. ஊராட்சி ஒன்றியத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாட்டாமங்கலம் ஊராட்சியில் இதே திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 22,94,971 ரூபாய் மதிப்பில் புதிய குளம் வெட்டி தரப்பட்டுள்ளது. ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் முத்துக்காளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. எங்கள் ஸ்கூலில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் நடந்துருக்கு, கிளாஸ் வகுப்பறை நடந்துட்டு இருக்குது. இதில் 1 to 5th பார்த்தீங்கன்னா ஓட்டு கட்டடம் ரோடு சாலை வந்து தாண்டி அந்த பக்கம் போய் படிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சிரமமாக இருந்தது. நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் வச்சிட்டு இருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுடைய அரசு வந்து எங்களுக்கு ஒரு அருமையான 2 வகுப்பறை கட்டடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி ஒன்று அருமையாக இருக்குது. அதில் குழந்தைங்க பார்த்தா ஒரு கிளாஸில் 1 to 3rd, ஒரு கிளாஸில் 4th 5th இயங்கிட்டு இருக்குது. அதில் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் மின் விசிறிகளும் கூடிய லைட் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வகுப்பறையாக இருக்குது. ஒரு தார்ஸ் கட்டடம் எங்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்காக எங்களுடைய பள்ளிகளும் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்கள் மாணவ மாணவிகள், எங்கள் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அரசுக்கு உங்களுக்கு நன்றி, மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் அயோத்திதாச பண்டிதர் குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ்
7,75,000 ரூபாய் மதிப்பில் முத்துக்காளிப்பட்டி ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குறுக்கபுரம் ஊராட்சியில் 15,63,772 ரூபாய் மதிப்பில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் புதிய குளம் வெட்டி தரப்பட்டுள்ளது. நாங்கள் டெய்லியும் 50 பேர்லேருந்து 60 பேர் வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த குட்டை அமைச்சது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குறுக்கபுரம் ஊராட்சியில் 3,53,900 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. எனக்கு ஸ்டாலின் சார் எனக்கு இந்த வீடு கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நான் கூரை வீட்டில் தான் குடியிருந்தோம். அங்கே மழை ஒழுகும். அப்போ ஏனத்தெல்லாம் பிடிச்சி தண்ணி வச்சு ஊற்றுவோம். மறுபடியும் பூரா வரும், தேள் வரும், கடிச்சிருக்கு, குளவி கடிச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டத்தில் அதில் அனுபவித்தோம். ஸ்டாலின் சார் எங்களுக்கு இது கொடுத்தது எங்களுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷம். அணைப்பாளையம் ஊராட்சியில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிதி திட்டத்தின் கீழ் 22,50,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய கூடமும் 5,20,000 ரூபாய் மதிப்பில் மின் இணைப்புடன் பிற கட்டுமானங்களும் கட்டித்தரப்பட்டுள்ளன. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ராசிபுரம் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு போய் ஒரு வண்டி இது மாதிரி ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தை எல்லாம் இங்கேயே கூட்டிகிட்டு உட்கார வச்சு ஒரு விழாவை நல்ல சிறப்பாக கல்யாணம் அப்படின்னாலும் பண்ணலாம், திரட்டி அப்படின்னாலும் சரி, ஒரு வளகாப்புனாலும் சரி, ஒரு காது குத்து, ஒரு கறி விருந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இப்போ மக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குதுங்க. சேந்தமங்கலம் பகுதியில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சக திட்ட நிதியிலிருந்து 2,52,77,000 ரூபாய் மதிப்பில் 3.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்த ரோடு சிறப்பாக அமைத்து கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒப்பந்ததாரருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த ஊராட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மோலப்பாளையம் ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பேளுக்குறிச்சி ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் 15வது மத்திய நிதி ஆணையத்தின் சுகாதார மானியத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வட்டார பொது சுகாதார மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. பேளுக்குறிச்சி சிற்றூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இது ரொம்ப மண் தரையாக கட்டாந்தர மாதிரி இருந்தது. தங்கிறதுக்கு பெண்களுக்கோ மற்ற ஆண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இடமே இல்லாத இருந்தது. அப்புறம் அவர் பார்த்துட்டுங்க அவருடைய நிதியிலிருந்து இந்த இடத்துல சிறப்பான, அதாவது தமிழ்நாட்டிலே சொல்லக்கூடிய அளவில் அருமையான ஒரு நிழற்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அருமையாக இருக்குது, ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் என்றென்றைக்கும் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கிறோம். துத்திக்குளம் ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 17,50,000 ரூபாய் மதிப்பில் நியாய விலை கடை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. வாழவந்தி கோம்பை ஊராட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 15,51,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டித்தரப்பட்டுள்ளது. இது கட்டுறதுக்கு முன்னாடி பழுது அடைஞ்சு கிடந்ததுங்க சார். இப்போ நல்லா கட்டின பிறகு தண்ணி நல்லா வாழ்வாதாரம் கொடுக்குது சார்.
கொல்லிமலையிலிருந்து அடிவாரத்தில் வழியாக ஆச்சாவடி வழியாக எங்களுக்கு தண்ணீர் நல்ல செல்வாக்கு விவசாய நிலங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கிறது. செக் டேம் பழுதடைந்ததனால் புதிய செக் டேம் போட்டதனால் எங்களுக்கு தண்ணீர் சௌகரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சார். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பொட்டணம் ஊராட்சி காரிப்பாப்பனூரில் 16,55,000 ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டித்தரப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியம் வட்டூர் ஊராட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 91,314 ரூபாய் செலவில் வட்டூர் கிராம ஊராட்சியின் மூலம் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாங்கள் மியா வாய்க்கால்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறோங்க. அந்த மியா வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பழங்கள் வகைகள், காய்கள் வகைகள், மரம் எல்லா வகைகளும் வச்சுருக்குறோம். இதனால் நான் வந்து பயனடைந்தது என்னென்னா, நாங்கள் வந்து இதில் 10 பேர் வந்து இதில் வந்து வேலை பார்க்குறோம். வேலை பார்த்து இதில் வந்து எங்களுக்கு சம்பளம் ஊழியர்களை நாங்கள் அதில் வந்து இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கும் எங்களுக்கு மேல் அதிகாரி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கருமாபுரம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 18,50,000 ரூபாய் செலவில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 29,97,000 ரூபாய் மதிப்பில் கருமாபுரம் பகுதியில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத காரணத்தினால நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 60,000 லிட்டர் டேங்க் வந்து நபார்டு மூலிமா கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு வந்து இந்த தண்ணினால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா பயனடைஞ்சிருக்கிறோம். இதுக்கு முதலமைச்சருக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றிங்க. தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கருமாபுரம் ஊராட்சியில் மரவம்பாளையம் குடித்தெருவில் 8,80,000 ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்த ரோடு போட்டதுக்கு வந்து முன்ன மழை பெஞ்சு குழந்தைகளை விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு போட்டு கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ இந்த ரோடு போட்டு கொடுத்தனால இந்த கிராம நிர்வாகிகளுக்கு ரொம்ப எங்களோட நன்றி. வரகூராம்பட்டி ஊராட்சி ஐயக்கவுண்டம்பாளையத்தில் தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 30,10,000 ரூபாய் மதிப்பில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. தோக்கவாடி ஊராட்சியில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 9,32,000 ரூபாய் மதிப்பில் வரப்பாளையத்தில் உணவு தானிய கிடங்கு அமைத்து தரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 37,10,000 ரூபாய் மதிப்பில் மோடமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. பாலா திட்டத்தின்படி வகுப்பறைகளுக்குள் கல்வி வரைபடங்களும் சிறப்பாக வரைந்து கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 வருடங்களாகவே புதிய கட்டிடம் வேண்டி மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தோம். கடந்த 2 ஆண்டுகளில் இந்த கட்டிடமானது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டு மிகச்சிறந்த முறையில் இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஆர் புதுப்பாளையம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,53,900 ரூபாய் மதிப்பில் பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. திட்டத்தினால எங்களுக்கு வீடு கிடைச்சதுனால நாங்கள் இப்போ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே ஊராட்சியில்
தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் வட்டார நாற்றங்கால் பண்ணை அமைத்து தரப்பட்டுள்ளது. வட்டார நாற்றங்கால் உற்பத்தி மையம் எங்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி வேலை திட்டத்தில் 2024-25ஆம் ஆண்டில் தான் நாங்கள் இதை வாங்கி இதை செஞ்சிட்ருக்குறோம். இதனால் மக்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு, நல்லா வேலையும் செய்கிறாங்க, அதுக்கேற்ற சம்பளமும் கொடுத்து வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கு. இந்த வில்லேஜ் மீதி எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற 24 வில்லேஜ் இந்த மரக்கன்றுகள் நாங்கள் கொடுக்கறதுனால ஃப்ரீயாகவே கொடுக்கறதுனால எங்கள் வில்லேஜும் நல்லா க்ளீன் வில்லேஜ், க்ரீன் அண்ட் க்ளீன் வில்லேஜாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பழந்தின்னிப்பட்டி புதூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 11,77,000 ரூபாய் மதிப்பில் நியாய விலைக் கடைக்கு கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. பழைய ரேஷன் கடை நியாய விலை கடை எங்களுக்கு குடோனில் இருந்ததுங்க. இப்போ மறுபடியும் மாற்றி கவர்மெண்ட் எங்களுக்கு கட்டியிருக்கு. இப்போ நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த இடத்துல முதல்ல படி ஏறி வாங்கணும், இறங்கி எடுத்துகிட்டு போகிறது சிரமமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு நல்லதாக இருக்குதுங்க. கட்டி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. நடுப்பட்டி ஊராட்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. முன்னாடி சமுதாய கூடத்தில் தான் இருந்தோம். எந்த அடிப்படை வசதி எதுவும் இல்லை. பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு எப்படி விடுறது, இடம் இல்லாதனால கழிப்பிட வசதி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ எல்லா வசதியுமே கவர்மெண்ட் மூலிமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் மிக பெருமையாகவும் இதாகவும் தான் நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்த, பில்டிங் கட்டி கொடுத்த இன்ஜினியர்லேருந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு பாராட்டு நாங்கள் தெரிவிச்சுக்கணும். மிக்க நன்றி. சௌதாபுரம் ஊராட்சியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 9,60,000 ரூபாய் மதிப்பில் மகளிர் சுய உதவி குழுவிற்கு பணிக்கூடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. நாங்கள்லாம் வீட்டில் 20 வருஷமாக அந்த குழு இருக்குது. வீட்டில் தான் எல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்போ வீட்டில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால வசதி பத்தலை. அதனால் நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து எங்கள் குழு சார்பாக கார்மெண்ட்ஸ் மாதிரி போட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டோம். இப்போ இது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இந்த இடம். இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகுது, வருமானமும் வருது. இதை கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகிக்கும் ரொம்ப நன்றி. இதே திட்டத்தின் கீழ் மதியம்பட்டி ஊராட்சியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. இங்கே பழைய ஆஃபீஸ் இருந்தது. இப்போ புது ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு நல்ல யூஸாக இருக்குது. தலைவருக்கு ஒரு ரூமு, மீட்டிங் ஹாலு, பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு ஒரு ரூமு எல்லாம் இருக்குதுங்க. பொதுமக்கள் போகிறதுக்கும் வசதியாக இருக்குது. மீட்டிங் நடத்துறதுக்கு மீட்டிங் ஹாலும் சௌகரியமாக இருக்குது. இப்போ இந்த பில்டிங் கட்டி கொடுத்தனால எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குது. பொதுமக்கள் போகிறதுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது. இந்த பில்டிங் கட்டி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க.